ஹாய் கைஸ், வெல்கம் டு சிஎஸ்கே மும்பை ஆர்சிபி ட்ரை சீரீஸ். இந்த ட்ரை சீரீஸ் ரொம்பவே சூப்பராக நடந்திருக்குது. எண்டில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே 2 மேட்ச் முடிச்சுட்டாங்க. ஒரு மேட்ச் மும்பை கூட தோத்துட்டாங்க. 1 ரன் வித்தியாசத்தில் த்ரில்லாக தோத்துட்டாங்க. இன்னொரு மேட்ச் ஆர்சிபியை ஆல் அவுட் சிஎஸ்கே வந்து 45 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்க. அண்ட் மும்பை இந்தியன்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. சிஎஸ்கே கம்ஃபர்டபுளாக 45 ரன் வித்தியாசத்தில் ஃபைனல் போயிட்டாங்க. ஸோ ஆர்சிபி மும்பை மேட்ச்ல இப்போ யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஃபைனல். ஆர்சிபி ஃபைனல் போகணும் அப்படின்னு சொன்னா அவங்க 46 ரன் வித்தியாசத்துல இந்த மேட்சை ஜெயிக்கணும். நான் இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்காக தான் விளையாட போறேன். ஏன்னா போன மேட்ச் நான் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்காக விளையாண்டேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் மும்பைக்காக விளையாண்டேன். நான் ஃபர்ஸ்ட் விளையாண்ட மும்பைக்காக விளையாண்ட மேட்ச்ல மும்பை ஜெயிச்சிட்டாங்க. நான் விளையாண்ட அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க இப்போ. ஸோ ஆர்சிபிக்கு லக்கடிக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம் நம்ம. பட் சிஎஸ்கே வந்து கதிகளுக்கு வச்சிருந்தாங்க, கம்ப்யூட்டர் நம்மளை கதிகளுக்கு வச்சுட்டு. ஸோ அதே மாதிரி இங்கே பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நாம இப்போ பார்த்துப்போம். ஸோ என்ன நடக்க போகுது இந்த மேட்ச்ல. ஆர்சிபி விசஸ் மும்பை டாப் 3 டீம்ஸ் என்ன பண்ண போகுதுன்னு பார்க்கலாம். இதுதான் ஆல் டைம் 11. இங்கே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். டெண்டுல்கர், ரோஹித் சர்மா, லிண்டர் சிமன்ஸ் இவங்க எல்லாம் இருக்காங்க. இங்கே கெயில், விராட் கோலி கேப்டனா இருக்காரு. இங்கே ரோஹித் சர்மா கேப்டனா இருக்காரு. ரோஹித் சர்மா விசஸ் விராட் கோலி. மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம், டாஸை போடுவோம். இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா முழுக்க என்ன நடக்க போகுது. ESPN கிரிக்கெட் வச்சு தான் நம்ம ஆல் டைம் 11 சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அரவிந்த் அப்படிங்கிறது போல நம்ம சிராஜ் சூஸ் பண்ணிட்டோம். சிராஜ் இப்போ கொஞ்சம் ஃபேமா இருக்கிறதால. ஸோ மும்பை இந்தியன்ஸ் டாஸ், ரோஹித் சர்மா சுண்ட, நாம டாஸ் கேட்க போறோம். ஆர்சி என்ன பண்ண போறாங்க. மும்பை இந்தியன்ஸ் டாஸ் ஜெயிச்சு பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு போட்டி. ஏன்னா இப்போ நம்ம டார்கெட்டை ஹையா செட் பண்ணா மட்டும்தான் ஆர்சிபியில் போக முடியும். மும்பை இந்தியன் வெளியே போக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பார்த்திக் பட்டேல் இறங்கியிருக்காங்க. போன மேட்ச்ல ஆர்சிபி எல்லாருமே டக்குங்க. ஒருத்தர் மட்டும்தான் 6 ரன் அடிச்சிருந்தாரு, அது கெயில் மட்டும்தான். இந்த மேட்ச் இது நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வந்த உடனே 6ங்க. போன மேட்ச் இதே மாதிரி பண்ணியிருந்தாரு. பட் நோ பால் கிளியர் கட் நோ பால். 3 வந்திருக்கு. பார்த்திக் பட்டேல் அந்த ஸ்ட்ரைக்குங்க. பார்த்திக் பட்டேல் அடிக்க முடியுமா? ஆர்ல வச்சிருக்கேங்க ஆக்சுவலி. அதனாலதான் வந்துட்டு அதுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு 2 மேட்ச் பார்த்தீங்கன்னா மீடியம்ல வச்சு அது தெரிஞ்சிச்சு. பட் ரொம்ப ஈஸியா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனாலதான் ஆர்ல வச்சுட்டேன். ஷோ மை காட், நைஸ் ஷாட் போயிருக்காரு. மேல ஒன்று போயிருக்கு. பட் ஃபீல்டர் கையில போயிருக்குங்க. 4 ரன்ஸ் எடுத்திருக்காங்க. ஆர்ல வச்ச ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஈஸியா அவுட் ஆகிட்டு இருந்தாங்க எல்லாருமே. ஸோ அதனாலதான் ஆர்ல வச்சிருக்கேன். கெயில் இறங்கியிருக்காரு. நல்ல ஒரு ஸ்பின் டெலிவரி. பட் கெயில் முன்னாடி அது பலிக்க வாய்ப்பே இல்லைங்க. கெயில் பிரித்து மெஞ்சிட்டு இருக்காரு. போன மேட்ச் தோட்ட வெறியில ஆடிட்டு இருக்காங்க நம்ம ஆர்சிபி. மும்பை இந்தியன்ஸ் என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே ஜெயிச்சாங்க. இந்த மேட்ச் கெயில் தூக்கி அடிச்சிருக்காரு. பட் வந்து மிஸ்ஃபீல்டிங் 57 பாலை விட்டுருக்காரு. மிஸ்ஃபீல்டிங்கால ஒரு 4 அடிச்சிருக்காரு. மறுபடியும் ஸ்டேட்ல ஒரு லாங் ஷாட் பார்த்தீங்கன்னா கரெக்டா 6 போயிருக்குங்க. 6 போயிருக்கு. கெயில் கலக்கிட்டு இருக்காரு. 86 மீட்டர் 6. ஓமேகா டாட் பால் 1 ஓவருக்கு 20 ரன் அடிச்சிருக்காங்க. மலிங்கா இப்போ பவுலிங் போட வராரு. மலிங்காவுடைய பால் என்ன பண்ண போறாரு பார்த்திக் பட்டேல். இவரும் ஸ்ட்ரைக்ல போயிருக்காரு. பட் பால் ரொம்ப தூரம் போல, சிங்கிள் மட்டும்தான் போயிருக்கு. மலிங்கா என்ன பண்ண போறாரு, யாருக்கிற வைப்பாரா? யாருக்கர் தாங்க வச்சிருக்காரு. பட் நல்ல ஒரு டிரைவ் ஆடி இருக்காரு கெயில். மலிங்காவுடைய பால் வந்துட்டு கணிக்க முடியாத மாதிரி, அது நம்ம சொல்லி ஆகணும். LBW ஷவுட், LBW அவுட். பார்த்திக் பட்டேல் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரியே அவுட் ஆகி வெளியே போயிருக்காரு. ஆனா விராட் கோலி இறங்கியிருக்காரு. ஸோ விராட் கோலி என்ன பண்றாரு வெளியே பார்த்துருவோம். விராட் கோலி இறங்கி இருக்காரு. வந்த உடனே ஷாட்டுக்கு போவாரா?
ஷாட்டுக்கு போயிருக்காரு. பட் ஃபீல்டர் கையிலேயே போயிருக்கு. சிங்கிள் ரன் மட்டும் முடிச்சுக்கிறாங்க. மலிங்கா செம்ம ஃபாஸ்டா பாலை வச்சுக்கிட்டே இருக்காரு. சொல்றதுக்கு பட் கெயில் 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 அவுட் அவுட் அவுட். மிஸ் ஷாட்டுங்க. லேட் ஷாட் ஆடி இருக்காருங்க. கெயில் வந்து அவுட் ஆகியிருக்காரு. 7 பாலுக்கு 18 ரன். ஷோ அவுட்ரேஜஸ். 23 ரன்னுக்கு 2 விக்கெட் இழந்திருக்காங்க. ஸோ வந்த உடனே ஷாட்டுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் விராட் கோலி அந்த ஸ்ட்ரைக். குணால் பாண்டியா பவுலிங். குணால் பாண்டியா பால தூக்கி அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் கையில போயிருக்கு. அவுட் ஆகியிருக்காருங்க. என்னங்க சொல்ல போறாங்க ஆர்சிபி. ஃபர்ஸ்ட் மேட்ச் எவ்வளோ நல்லா போச்சு. ஏபிடி ராஸ்டெய்லர் இந்த மேட்சை காப்பாற்றுவாங்களா? நாம பொறுத்து இருந்து பார்ப்போம். நல்ல ஒரு லெஃப்ட் பால் ஆட தேவைதான். நல்ல ஒரு ஷாட். பட் ஃபீல்டர் கையில போயிருக்கு. ராஸ்டெய்லர் பொறுமையா ஆட பாக்குறாரு. ஸ்கோரை உயர்த்தணுங்க. போன மேட்ச் மாதிரி எல்லாரும் அவுட் ஆனா நல்லா இருக்காது. எட்ஜ் பட்டிருக்கு. அதுவும் ஃபீல்டர் கையில கிடைக்கவே முடியலங்க. நான் ஆர்ட்ல வச்சிருக்கேன். ஸோ இதுவும் நல்லா தான் இருக்கு. பால் எங்க போய் நான் பார்ப்போம். மறுபடியும் ஃபீல்டர் கையிலயா சிங்கிள் ஓடி இருக்காங்க. லேட்டா ஓடி இருக்காங்க. பட் ஓடிட்டாங்க. ஏபிடி வேற என்ன பண்ண போறாரு தெரியல. குணால் பாண்டியாவா பார்த்து ஆடிட்டு இருக்காங்க. எப்பவும் இல்லாத மாதிரி ஒரு ஃபாஸ்டா ஒரு சிங்கிள் ஓடி இருக்காங்க. சிங்கிள் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஏபிடி ராஸ்டெய்லர் பொறுமையா ஆட வேண்டியதுங்க. 3 ஓவர் முடியல. 23. மெக்லங்கன் போன மேட்சுடைய மேன் ஆஃப் த மேட்ச் பவுலிங் பண்ண வந்திருக்காரு. அவரை நல்லா வெல்கம் பண்ணியிருக்காரு ஏபிடி வில்லியர்ஸ். ஃபர்ஸ்ட் பாலே 4. ஃபர்ஸ்ட் பாலே ப்ரெஷர்ல போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ப்ரெஷர்ல போட்டிருந்தாலும் நெக்ஸ்ட் பால் தட்டி விட்டு சிங்கிள் ஓடி இருக்காரு ஏபிடி. மெக்லங்கன் போன மேட்ச்ங்க 8 பாலுக்கு 32 ரன்னு 4 விக்கெட் வேற எடுத்திருந்தாரு. மறுபடியும் ஒரு ஷாட். ராஸ்டெய்லர் போயிருக்காரு. 6 அடிச்சிருக்காருங்க. 2 பேரும் அவங்க ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர்ஸ்னு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்ட்னர்ஷிப் எங்க போகும்னு தெரியல. எல்பிடபிள்யூ ஷவுட். எல்பிடபிள்யூ அவுட். சொல்லி வாய முடியல கமெண்டேட்டர்ஸ். ராஸ்டெய்லர் வெளியே போக வேண்டியதான். ராபின் உத்தப்பா வந்திருக்காரு. இவரும் அவரை மாதிரியான பேட்ஸ்மேன். ஏபிடிக்கு சப்போர்ட் கொடுப்பாரா? நல்ல ஒரு ஸ்பிளிட் ஷாட். பட் நோ. ராபின் உத்தப்பா என்ன பண்ண போறாரு இந்த பால? நல்ல ஒரு ஷாட்டுக்கு போயிருக்காரு. பட் இந்த நிலைமையில ஷாட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைங்க. எப்படி அந்த ஸ்ட்ரைக். பூம்ரா அந்த எண்ட். மிஸ். பூம்ரா சிறப்பான ஆட்டக்காரர்கள் 2 பேர் மோதுறாங்க. ரப்பர் பந்து சொல்ற மாதிரி. மிஸ் ஹரிஷ் கல்யாண் பாக்குற மாதிரி இருக்கு. போயிருக்கே ஷாட்டு. இந்த பால் 6 போயிருக்குங்க. அந்த படத்துல வர மாதிரியே 3வது பால் 6 அடிச்சாரு. எப்படி இல்லையா? பூம்ரா போடுற இந்த பாலையும் மேல தூக்கி அடிக்கிறார். பாக்குறாரு. பட் ரொம்ப லேட் ஷாட்டு. ஆனா 4 போயிருக்கு. 4 போயிருக்கு. ஏபிடி ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு 6 போயிருக்குங்க. ஏபிடி கலக்கிட்டு இருக்காரு. என்ன நடக்க போகுது தெரியல. மேட்ச் சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கு. ஏபிடி மறுபடியும் ஒரு ஷாட்டுக்கு. பட் வந்து முதுகிலே வயிற்றுலேயே வாங்கிட்டாரு ஏபிடி. ராபின் உத்தப்பா பண்ண வேண்டியது எல்லாமே சிங்கிள். டெண்டுல்கர் ஆன் பவுலிங் வந்திருக்காரு. லெஜெண்டரி பவுலிங் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் நோ பால் போட்டிருக்காரு. ஏபிடி அந்த ஸ்ட்ரைக். ஃப்ரீ ஹிட் இப்போ ஏபிடி தான் ஆட போறாரு. டெண்டுல்கருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இங்க மிஸ் ஆயிடுச்சு. எத்தனையோ மேட்ச் பவுலிங்ல இந்தியாக்காக பவுலிங்ல ஜெயிச்சு நிறைய மேட்சஸ். நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பட் பவுலிங்ல
ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ஃப்ரீ ஹிட் நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. ஏபிடி 6 போயிருக்கு. வாட் அ ஷாட் மேன், வாட் அ ஷாட். கேம் எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பால் மேல போயிருக்கு, ஃபீல்டர் கையிலே விழுந்திருக்கு. சோ மை காட், நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏபிடி என்னதான் சிறப்பான பேட்ஸ்மேனா இருந்தாலும் காட் முன்னாடி அவர் என்னங்க சொல்றது நானு. வினய் குமார் இறங்கி இருக்காரு, ஒரு நல்ல ஆல்ரவுண்டரா இருந்திருக்காரு. இவரும் மேல ஷாட்டுக்கு போயிருக்காரு, பட் அவுட் இல்லைங்க, ரெண்டும் ஓடலைங்க. 60 ரன்ஸ் அப்படியே தாண்டிட்டாங்க. போன மேட்ச் 16 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆன டீம், அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எல்பிடபிள்யூ டெண்டுல்கர் கலக்கி எடுத்துட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் நோ பால் போட்டு 6 கொடுத்துருந்தாலுமே இந்த மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்து இந்த ஓவர்ல 3 டாட் பால் வச்சிருக்காரு. அதுதாங்க காடு. இதுக்குதான் ஓவர் கொடுத்துருக்காரு ரோஹித் சர்மா இருக்கு. ஸோ ராபின் வகையில தான் இனி எல்லாமே. லோவர் ஆர்டர் ரொம்ப வீக்கா இருக்கு. என்னங்க 2 பால் டாட்டுங்க, அவுட் ஆகி போயிருக்காரு. டெக்னிக்கல் இஷ்யூங்க, போன மேட்ச் டெக்னிக்கல் இஷ்யூ இதே மாதிரி தான் இருக்கு. ஆர்சிபி, நான் விளாண்டாலும் தோக்குறேன், ஆப்போசிட் விளாண்டாலும் தோக்குறீங்க. எனக்கு ஒன்றும் விளங்கலைங்க, அப்படி இருக்கு. டெக்னிக்கல் இஷ்யூ நிறைய ஆகுது. LBW turns out, LBW அவுட். ரொம்ப ரொம்ப மோசம் ஆடிட்டு இருக்கிறாங்க ஆர்சிபி. போன மேட்ச் நீங்களே பார்த்துருக்கலாம், நான் சிஎஸ்கேக்காக தான் விளாண்டேன். ஆனால் சிஎஸ்கே ஒரு அளவுக்காச்சும் நல்லா விளாண்டாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் தரமாக விளையாடி இருந்தாங்க. வந்த உடனே அனில் கும்ளே சிக்ஸருங்க. இந்தியன் லெஜண்ட் ஸ்பின்னர் அனில் கும்ளே இந்தியாவுக்காக டாப் விக்கெட் டேக்கர் அவர் தான். மோர் தென் 800 விக்கெட்ஸ் மேலே எடுத்திருக்காரு இன்டர்நேஷனல். டெண்டுல்கர் மறுபடியும் வராரு. போன ஓவர் நல்லா போட்டதால ரோஹித் சர்மா கொடுத்துருக்காரு. பட் இருந்த பாலும் ஒரு நோ பாலுங்க. வினய் குமார் பேட்ல பட்டு 4 போயிருக்கு. வினய் குமார் அந்த ஸ்ட்ரைக். இந்த பால் எங்க அடிப்பாரு? வைடுங்க, வைட் டெலிவரி. கண்டினியூ ஆகும். தூக்கி அடிக்க போறாருன்னு சொல்ல தூக்கி அடிச்சிருக்காருங்க. அது ஃபீல்டர் கையில போயிருக்கு. ஆகும். நல்ல ஒரு ஃப்ரீ ஹிட் பாலை போட்டிருக்காரு டெண்டுல்கர். இன்னொரு பால் மேல போயிருக்குங்க, ஃபீல்டர் கையில போகும். இல்லைங்க, இங்க போயிருக்காரு அனில் கும்ளே. 73 எப்படியே மேனேஜ் பண்ணி 73 கொண்டு வந்துட்டாங்க. சிஎஸ்கே வந்து ஃபைனல் இப்போ கம்ஃபர்டபுளா உட்காந்துருக்காங்க. ஆர்சிபி தோக்கடிச்சு. இந்த மேட்ச் ஆர்சிபிக்கு இம்பார்ட்டன்டான மேட்ச், பட் பேட்ஸ்மேன் எல்லாம் அவுட் ஆகி போயிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்ல இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கோர் 75-7. ஸோ இந்த ஸ்கோரே கண்டினியூ ஆகும். இப்பவே ஆல் அவுட் ஆனாங்கன்னு சொல்லி வாய மூடல, ஆல் அவுட் ஆக போறாங்க. ஆல் அவுட் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னா 29 ரன்னுக்கு ஆல் அவுட் பண்ணணும் மும்பை இந்தியன்ஸ். போன மேட்ச்ல நம்ம 16 ரன்னுக்கு ஆர்சிபி ஆல் அவுட் பண்ணியிருந்தேன் நான் சிஎஸ்கே ஆடும்போது. ஸோ இதுதான் அவங்களுடைய டார்கெட்டா இருக்க போகுது. மலிங்கா அந்த பவுலிங், வினய்குமார் அந்த பேட்டிங். ஒரு பவுலருக்கு சிங்க் ஆகும், பட் இப்ப தெரியாதுங்க. மலிங்கா லோவர் ஆர்டர்ல இருக்கிறதுல கில்லி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவுட் ஆகி வெளியே போயிருக்காரு. மிச்சல் ஸ்டார்க் ஆன் பேட்டிங், சகல் ஆன் பேட்டிங். சகல் அண்ட் மிச்சல் ஸ்டார்க் என்ன பண்ணுவாங்க? நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 10 ஓவர் ஓட்டுறதெல்லாம் பார்க்கணும். இன்னும் ஒரு 10 ரன் கொண்டு வந்தா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஆர்சிபியோட பவுலர்ஸ்க்கு. அது வந்து இப்ப அடிச்சிருக்கிற மிச்சல் ஸ்டார்க் அண்ட் சகலுக்கு தான் ஹெல்ப். பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஒரு நாள் அருமையான பிளிப் ஷாட், மிச்சல் ஸ்டார்க்கு சிங்கிள் ஓடி இருக்காரு.
ஸ்ட்ரகல் ஒரு அருமையான சிக்ஸர் அடிச்சிருக்காரு. அதுவும் மலிங்காவுடைய பால் மிச்சல் ஸ்டார்க் இங்க ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா இருக்காரு. எட்ஜ் பட்டிருக்குங்க. பட் 4 கோலா தடுத்தாங்க. ஃபீல்டிங் ரொம்பவே பெரிய ஷாட்டுக்கு ஏம் பண்றாங்க. பட் பெரிய ஷாட்டுக்கு போகக்கூடாது. முன்னாடி சொன்ன மாதிரி மிஸ் பண்ணிட்டாங்க ஆர்சிபி. வெறும் 76 ரன்னுக்கு 10 விக்கெட் இழந்துட்டாங்க ஆர்சிபி. போன ஃபர்ஸ்ட் மேட்ச் எவ்வளவு சுவாரஸ்யம் இருக்கோ அந்த அளவுக்கு ரொம்ப மொக்கையா போயிருக்கு. ஒன்லி ஒன் ஓவர் ஏபிடி 12 balls 28 runs. அடுத்தபடியா கெயில் 7 balls 18 runs. 77 டார்கெட்டோட மும்பை இந்தியன்ஸ் இறங்குறாங்க. பட் இந்த மேட்ச்ல அவங்க 32 ரன் அடிச்சாலே ஃபைனல் போயிட்டாங்க. 32 ரன்ஸை அடிக்க தான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஓவர் அப்பாரு மிச்சல் ஸ்டார்க் வேர்ல்டு கப் வின்னிங் பவுலர் வந்திருக்காரு. விராட் கோலியோட கேப்டன்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டெண்டுல்கர் அந்த பேட்டிங் மை காட், இந்த இடத்துல ஃபீலிங் வரணும். நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். விராட் கோலி போன மேட்ச்ல தோனி பண்ண ஸ்ட்ராட்டஜிய, ரோஹித் சர்மா பண்ணி காமிச்ச ஸ்ட்ராட்டஜிய இங்க திரும்ப பண்ணிருக்காரு. இதாங்க ஃபீல்டிங்கா இருக்க போகுது. வெஸ்ட் இண்டீஸ், அதாவது ஆர்சிபி. என்ன பண்ண போறாரு மிச்சல் ஸ்டார்க்? பவுலிங். மை காட், கேட்ச் போயிருக்குங்க. நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி எப்பவுமே தோறது கிடையாது. டெண்டுல்கர், ரோஹித் சர்மா அவுட் ஆகியிருக்காருங்க. என்னங்க நடக்குது? ஸ்கோர் போர்டு காட்ட மாட்டேங்கிறானுங்க. இன்னும் டெண்டுல்கர் அந்த கிரீஸ், ரோஹித் சர்மா தான் அவுட் ஆகி போயிருக்காரு போல. கேப்டன் ஆஃப் த ஷிப்பே கவுத்து விட்டுருக்காரு மிச்சல் ஸ்டார். வேர்ல்டு கப்ல பண்ணதை திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்காரு டெண்டுல்கர். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். டெண்டுல்கர் தூக்கி அடிச்சிருக்காரு. கேப்ல 3 ஃபீல்டர் நெருக்கமா நின்னாலுமே கேப்ல அடிக்கக்கூடிய திறமை டெண்டுல்கருக்கு மட்டும்தான். டெண்டுல்கருக்கு மட்டும்தான் இந்த ஒரு திறமை இருக்கு. இப்ப மறுபடியும் மேல போயிருக்குங்க. சிக்ஸர் விளாசி இருக்காரு டெண்டுல்கர். பேட்டிங் நான் எதுவும் பண்ணல. அடுத்த ஓவர் சிராஜ் போயிருக்காரு. சிராஜ் ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு சின்னசாமியில. பட் ஓகே, இந்த மேட்ச் அவன் நல்லா போடுவாரான்னு பார்க்கலாம். இது எம்ஏ சிதம்பரத்துல தான் நடக்குது. லெண்டல் சிமெண்ட்ஸ் போன மேட்சோட ஹீரோங்க. மும்பை இந்தியன்ஸ்க்கு 48 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சிஎஸ்கேக்கு ஆப்போசிட்டா. இந்த மேட்ச் என்ன பண்ணுவாரு பார்ப்போம். லெண்டல் சிமெண்ட்ஸை வெளியே போகுமா? இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுமா? லெண்டல் சிமெண்ட்ஸ் மேல கேட்ச் கொடுப்பாரா லெக்சர் அடிச்சு? பட் இல்லைங்க, இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகலைங்க. 6 அடிச்சிருக்காருங்க லெண்டல் சிமெண்ட்ஸ். இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகலைங்க. ரோஹித் சர்மா போட்ட ஸ்ட்ராட்டஜி ரோஹித் சர்மா போட்டு சொல்லி கொடுத்துருப்பாரு. இந்த ஸ்ட்ராட்டஜியில பால் வந்தா இப்படி ஆடணும். இந்த பால் பார்த்தீங்கன்னா சிராஜ் இந்த ஓவர் ரொம்ப ஒஸ்டா வீசிட்டு இருக்காரு. சொல்லி வாய மூடல. டாட் வைக்கக்கூடிய பால். ஆக்சுவலி அந்த டாட் வைக்கக்கூடிய பாலை சிக்ஸா கொடுத்துருக்காரு சிராஜ். மை காட், எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சோட ஆர்சிபி வெளியே போறாங்க. 35 ரன்ஸ் அடிச்சாலே வெளியே போயிடுவாங்க ஆர்சிபி. மை காட், கேப்ல போயிட்டு இருக்காங்க. என்னங்க பண்றாங்க ஆர்சிபி ஃபீல்டிங்? வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறாங்க. இங்க பாருங்க, நான் ரீப்ளை அப்பவும் காட்ட மாட்டேன். பட் இங்க ரீப்ளை பாருங்க. வேடிக்கை பார்த்து நிக்கிறாங்க. யார் அந்த ஃபீல்டு? சிராஜ் இங்க இருக்காரு. தகாலா அது யாருன்னு தெரியல. வேடிக்கை பார்த்து நிக்கிறாங்க பாருங்க. பாலுக்கு அதுக்கப்புறம் நிக்கிறாங்க. இங்க பாருங்க, ஓடவே மாட்டேங்கிறாங்க. டைவ்னு அடிக்கணும். என்னங்க பண்றாங்க ஆர்சிபி? இந்த மேட்ச் கைவிட்டு போயிட்டு இருக்கு. 4 ரன் எடுத்தா உள்ள போயிடுவாங்க ஃபைனலுக்குள்ள.
ரெண்டல் சிமெண்ட்ஸ் 4 பாலுக்கு 20 ரன் அடிச்சிருக்காரு. பால் மேல போயிருக்கு. பட் புடிச்சுட்டாங்க. ரன் அவுட்க்கான வாய்ப்பா? இல்லங்க. இல்லங்க. டெண்டுல்கர் ஆன் த கிரீஸ். டெண்டுல்கர் காட் ஆஃப் டெண்டுல்கருக்கு இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு பார்ப்போம். அவருக்கு ஒர்க் அவுட் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அவருக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகியிருக்குங்க. கேட்ச் பிடிச்சிருக்காங்கங்க. அவுட் ஆகியிருக்காங்க. ஒர்க் அவுட் ஆகிருக்குங்க. காட் ஆஃப் டெண்டுல்கர். காட் ஆஃப் கிரிக்கெட். அம்பத்தி ராயுடு களம் இறங்கியிருக்காரு. நம்ம அடுத்த ஓவர் வந்து வினய் குமார் கொடுப்போம். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் வந்து அதிக விக்கெட்டுகள் எடுத்திருக்காங்க. நம்மளோட சொன்ன மிச்சல் மெக்லங்கன் 3 ரன் அடிச்சா உள்ள போயிருவாங்க ஃபைனலுக்குள்ள. இன்னொரு கேட்ச் போயிருக்கா? போகலங்க. கேட்ச் மிஸ் பண்ணிருக்காங்க. 2 ரன் அடிச்சா ஃபைனல் போயிருவாங்க மும்பை இந்தியன்ஸ். பட் நம்ம மேட்ச் ஜெயிக்கிறது பார்ப்போம். இன்னொரு கேட்ச் போயிருக்கா? கேட்ச் போயிருக்கீங்க. கடைசி நேரத்துல கொண்டு வந்துட்டு இருக்காங்க. வினய் குமார் அந்த ஸ்ட்ரைக் சூப்பரான பவுலிங் இருக்காரு. வினய் குமார் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிங்கர்ஸ். புவனேஸ்வர் குமாருக்கு அடுத்தபடியா பெஸ்ட் சிங்கர்னா என்னை பொறுத்தவரைக்கும் சந்தீப் சர்மா, அப்புறம் வினய் குமார் தான். மறுபடியும் ஒரு ஷாட், மறுபடியும் ஒரு அவுட், பொல்லாட வெளியே அனுப்பி இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை தான் அவங்க பண்ணணும். இதை விட்டுட்டு எல்லாமே குழப்பி குழப்பி அடிச்சுட்டா டோர்னமெண்ட் விட்டு வெளியே போகணும். அகைன் ஒரு ஷாட், அகைன் ஒரு அவுட், ஈஸி விக்கெட், 2 wicket ஃபார் ஹேட்ரிக் எடுத்திருக்காரு. இப்போ நம்ம நார்மலான பால வைப்போம். லெண்டில் சிமெண்ட்ஸ் போன மேட்ச் சூப்பரா அடிச்சாரு. இந்த மேட்ச் சூப்பரா அடிப்பாரா? மேல போயிருக்கு. இவருக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகாதுங்க. 6 அடிச்சுட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் ஃபைனல் போயிட்டாங்க. பட் இந்த மேட்ச்ல இன்னும் உயிர் இருக்கு. இந்த மேட்ச் கௌரவமா ஆர்சிபி ஜெயிச்சுட்டு போவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அனில் கும்ப்ளேக்கு பவுலிங் கொடுப்போம். பண்ண போறாங்க. இந்த மேட்ச் ஆர்சிபி ஜெயிப்பாங்களா? கௌரவமா ஜெயிப்பாங்களா? நோ 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 நோ. சிங்கிள் எடுத்திருக்காங்க. லெண்டில் சிமெண்ட்ஸ் ஆன் த ஸ்ட்ரைக். மும்பை இந்தியன்ஸ்கிட்ட ரொம்ப அதிரடி ஆடுவாருங்க. நான் பார்த்துருக்கேன். சூப்பரா விளாண்டுருப்பாரு. இவரும் ஒரு சிங்கிள் போறாரா? அப்போ போயிருக்காருங்க. 4 போகுதுங்க. இல்லைங்க, 2 ஓடி இருக்காங்க. லெண்டில் சிமெண்ட்ஸ் உடைய பேட்டிங் அற்புதமா இருக்கு. இந்த ஒரு டோர்னமெண்ட்ல ஆல்ரெடி 48 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணி இருந்திருக்காரு. நம்ம இந்த சைடு வச்சு பார்ப்போம். கேட்ச் 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 கேட்ச். இல்லைங்க, சிங்கிள் ஓடி இருக்காங்க. லெண்டில் சிமெண்ட்ஸ் கலக்கிட்டு இருக்காரு இந்த மேட்ச்ல. என்ன பண்ணுவார் அனில் கும்ப்ளே? அருமையான ஷாட், அருமையான சிங்கிள். ரன் அவுட்டா? ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இல்லைங்க. நாட் அவுட் தாங்க. ஃபுல்லாக வந்து கிளியரா இருக்கு. என்னங்க சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. அருமையா சிங்கிள் வச்சாருங்க. லாஸ்ட் பால் குணால் பாண்டியா என்ன பண்ண போறாரு? ஷார்ட் பிச் டெலிவரி போகுது. 4 போயிருக்குங்க. அனில் கும்ப்ளே என்ன பண்ணிருக்காருன்னு எனக்கும் புரியல. லெக் ஸ்பின் இந்த மாதிரி போடலாமா? டவுட் தாங்க. விராட் கோலி ஃபியூரியஸா இருக்காரு. இந்த மேட்ச் அவங்க ஜெயிக்கணும். ஜெயிச்சாதான் அவங்க ரசிகர்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். 45 ரன் டிஃபீட் போன தடவை. மும்பை இந்தியன்ஸ்க்கு இன்னும் 27 ரன்கள் தான் தேவை. இன்னும் 6 ஓவர் 36 பாலுக்கு 27 ரன்கள் மட்டுமே தேவை. குணால் பாண்டியா அந்த ஸ்ட்ரைக். இன்னொன்று மேலே போயிருக்கு. கேட்ச் பிடிச்சிருக்காங்க. கேட்சா பிடிச்சிருக்காங்க. கேட்ச பிடிச்சிருக்காங்க. குணால் பாண்டியா. ஹர்பஜன் சிங் இறங்கி இருக்காரு. லெண்டில் சிமெண்ட்ஸ். லெண்டில் சிமெண்ட்ஸ் அந்த ஸ்ட்ரைக். இவருக்கும் அதே பால் ட்ரை பண்ணும். பட் வேலைக்கு ஆகுமா? ஆயிருக்குங்க. 32 ரன்ஸ். ஒன் ஆஃப் த லோன் வாரியர்ஸ் வந்து அவுட் சைட் வெளியே போயிட்டாரு. அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுது. மெக்லங்கன் போன மேட்சோட ஹீரோங்க இவரு.
மறக்க வேணாம். ஜஸ்ட் டாக் ஆன் ஹேட்ரிக். ஹேட்ரிக் நிறைய பேர் எடுக்கிறாங்க. ஹேட்ரிக் எடுத்திருக்காரு மெக்லங்கன். ஹீரோ இல்லைங்க இந்த மேட்ச். இந்த மேட்ச்ல அவர் ஹீரோ. 2 wicket on the hand. 27 runs அடி 26 runs அடிக்க முடியுமா மும்பை இந்தியன்ஸ்? ஸ்ட்ராட்டஜி நம்ம விட்டுருவோம். இப்போ அவங்க கையில மேட்ச் கொடுத்துருவோம். ஓமேகா நோ பால் போயிருக்கா, அதுதான் போயிருக்கு. ஜஸ்ட் மிஸ். நோ பால் தானே, தேவையில்லாத நோ பால். ஹேட்ரிக் எழுது. நம்ம இந்த மேட்ச் அவன் கையில கொடுத்துருவோம். ஆர்சிபி அடிச்சு 6 அடிச்சிருக்காரு பும்ரா. 35 ரன்ஸ் ஒரு ஓவர்ல டெஸ்ட்ல அதிக ரன் அடிச்ச பிளேயர் அப்படிங்கிறத மறக்க வேணாம். அடிச்சு காட்டுவாரா? இன்னும் 19 ரன் தான் தேவை மும்பை இந்தியன்ஸ் டாட் பால்ல. வெப்ப ஹர்பஜன் பண்ண வேண்டிய வேலை என்னன்னா சிங்கிள் தட்டுறது. சிங்கிள் தட்டி கொடுத்துருக்காருங்க பூம்ராக்கு. சொன்ன மாதிரி 29 பால் 18 ரன். மும்பை இந்தியன்ஸ் தேவை ஆர்சிபிக்கு அவங்கள வீழ்த்தறதுக்கு 2 விக்கெட் தான் தேவை. அந்த 2 விக்கெட் எடுக்க முடியுமா? பூம்ரா அந்த ஸ்ட்ரைக் ஒரு 6 அடிச்சாரு. இப்போவும் அந்த 6 அவரால் அடிக்க முடியுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். ஓ மிஸ் ஷாட்டுங்க. பொறுமையா ஆடலாம். 19 ரன்கள் தான், 18 ரன்கள் தான் தேவை. ஓ நல்ல ஷார்ட் சிங்கிள் ஓடி இருக்காங்க. 2 அவுட்டா ஓடிட்டாங்க. ஸ்லோவர் பால் இன்கமிங். ஸ்லோவர் பால் இன்கமிங். நல்ல ஒரு பால். வினய்குமார் கலக்கிட்டு இருக்காரு. இந்த ஓவர்ல வெறும் 2 ரன் தான் போயிருக்கு. இன்னும் சொல்றதுக்கு இல்லை. ஸோ நல்லா ஒரு ஷாட், பட் வேகமா சிங்கிள் ஓடி இருக்குங்க. ஹர்பஜன் பூம்ரா மும்பை இந்தியன்ஸை காப்பாத்துறதுக்கு என்னென்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த ஓவர் யாருக்கு கொடுப்போம்? நான் சகலுக்கு போனேன். சகல் இன்னும் ஒரு ஓவர் கூட போடல. ஹர்பஜன் அந்த ஸ்ட்ரைக். இந்தியாவுடைய லீடிங் ஸ்பின்னர் இன்னொரு லீடிங் ஸ்பின்னரை எதிர்க்கிறாரு. சிங்கிள் தாங்க. பூம்ரா அந்த ஸ்ட்ரைக். இன்னும் வெறும் 15 ரன் தான் தேவை. அடிக்க முடியுமா? வைடு போயிருக்கு. ஒரு பால் 4 ரன்ஸும் போயிருக்கு. சம்பந்தம் இல்லாம ரன்ஸ் கொடுத்து இருக்காங்க ஆர்சிபி. இன்னும் 10 ரன்கள் மட்டும்தான் தேவை மும்பை இந்தியன்ஸ். எல்பின் பிலிக்கான ஷாட், பட் லெக்கில தான் பிச் ஆயிருக்கு. ஆன் த பிச் ஆகல. ஸோ இந்த ஒரு ஷாட் டாட் பாருங்க. ப்ரெஷர். பூம்ரா மேல ப்ரெஷர். 10 ரன். ஒரு பவுலரா நிறைய மேட்ச் ஜெயிக்க வச்சிருக்காரு. ஒரு பேட்ஸ்மேனா ஜெயிக்க வைக்கணும். ஓ ரொம்ப கஷ்டமான பால் பவுல் பண்ணிருக்காரு சிவேந்தர் சகர். ரன் அவர் தான் விட்டு கொடுத்துருக்காரு. யாருக்கான முயற்சி பின்னர்கிட்ட இருந்து. ஆனா மிஸ் ஃபீல்டிங்க. முன்னாடி சொன்ன மாதிரி மோசமான ஃபீல்டிங்கை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆர்சிபி. ரன் அவுட்டுங்க. ஃபீல்டிங் சொல்லி முடிக்கல, ரன் அவுட் ஆகி போயிருக்காரு பூம்ரா. 2 ரன்ஸ் ஓடி இருக்காங்க. முதல் ரன் பூம்ரா தானே. ஃபர்ஸ்ட் ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஃபீல்டிங் மிஸ் ஃபீல்டிங் பாருங்க. கவட்ட கடியில விட்டுருக்காரு. எப்படிங்க இது? ஸோ ஹர்பஜன் தான் அவுட் ஆகி போயிருக்காரு. 1 wicket இந்த 8 runs to win. யாரு ஜெயிப்பா இந்த ஒரு மேட்ச்ல? இப்போ நம்ம பார்ப்போம். மலிங்கா பேட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. தூக்கி அடிச்சிருக்காரு. கேட்ச் போயிருக்கு. கேட்ச் இல்லைங்க, 6ங்க. 4 போயிருக்குங்க. ஜஸ்ட் பவுண்டரிக்கு முன்னாடி விழுந்து வந்த உடனே ஒரு 4 அடிச்சு
யாருன்னு ஏபிடிக்கு போவோம். ஏன்னா ஏபிடி போன மேட்ச்ல பார்த்தீங்கன்னா ஹேட்ரிக் எடுத்தாருங்க. ஆர்சிபிக்கு அவர் விளையாடும்போது, நான் சிஎஸ்கே விளையாண்டுருக்கும்போது. ஸோ ஏபிடிக்கு போவோம். ஏபிடி நம்பி கொடுத்துருக்காங்க ஓவர. என்ன பண்ண போறாரு? என்ன பண்ண போறாரு? என்ன பண்ண போறாரு? ஓஹோ! நோ 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 நோ. 3 runs to win. 3 runs to 2 3 runs 2 runs to draw. இதில் என்ன பண்ண முடியும்? நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜி போட்டு பார்ப்போம். நார்மலாக வச்சு பார்ப்போம். கேட்ச் பண்ணிட்டா மறுபடியும் செஞ்சுருங்க. கம்ஃபர்டபுள் பால் போகுது. ஸ்ட்ரெயிட்ல வைக்க போறாங்க பால் மேல போயிருக்கு. கேட்சா இல்லைங்க. மறுபடியும் சிங்கிள்ங்க. டிராவ் ஆயிருச்சு மேட்ச். ஸோ கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் ஃபைனல் போறாங்க சிஎஸ்கே கூட. இன்னும் 1 ரன் வின் டிராவா மேட்ச் முடிப்பாங்களா ஆர்சிபி? நம்ம ஸ்ட்ராட்டஜி வச்சு பார்ப்போம். போயிடுங்க. சொதப்பிட்டாருங்க ஏபிடி வில்லியர்ஸ். முடிச்சுட்டாங்கங்க மேட்சை. மும்பை இந்தியன்ஸ் பை 1 விக்கெட். 2 கேமு அவங்க த்ரில்லா ஜெயிச்சிருக்காங்க. செம்ம த்ரில்லா ஜெயிச்சிருக்காங்க. செம்ம த்ரில்லான மேட்சா போயிருக்குங்க. இட்ஸ் அன்பிலீவபிளுங்க. ஸோ இதுதான் மேட்ச் சம்மரி. சம்மரி பார்த்துருவோம். மேன் ஆஃப் த மேட்ச் மலிங்கா. லாஸ்ட்ல வந்து அடிச்சாரு. நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். லாஸ்ட்ல அவருடைய பேட்டிங்கால தான் ஜெயிச்சாங்க மும்பை இந்தியன்ஸ். மலிங்கா லாஸ்ட் 5 ரன் அடிச்சாரு, ஒரு 4 உட்பட. ஸோ அது மட்டும் இல்லாம 4 விக்கெட்டும் எடுத்திருந்தாரு. ஸோ அவரால் தான் மேட்ச் ஜெயிச்சாங்க. மேன் ஆஃப் த மேட்ச் அவரு. ஆர்சிபி சார்பா ஏபிடி ஆஸ் யூஷுவல் 12 பாலுக்கு 28 ரன். 7 பாலுக்கு 18 ரன்கள். விராட் கோலியோட இந்த டோர்னமெண்ட்ல சோபிக்க முடியவே இல்லை. வெண்டில் சிமெண்ட்ஸ் லோன் வாரியர் 12 பாலுக்கு 32. அவர் இந்த டோர்னமெண்ட்ல பார்த்தீங்கன்னா 80 ரன் அடிச்சிருக்காரு. அவர் தான் ஹையஸ்ட். மைக்கேல் லெஸ் தான் ஹையஸ்ட், செகண்ட் ஹையஸ்ட் அவரு. ஸோ அந்த டேபிள்ஸ் நம்ம போட்டு காமிப்போம். மிச்சல் ஸ்டார்க் 4 விக்கெட் எடுத்திருக்காரு ஆர்சிபிக்காக. ஸோ எண்ட் ஆஃப் த டே வின் பை 1 விக்கெட் with a spare of 2.3 overs. ஸோ இதுதாங்க நிலைமை. 2.3 overs. ஸோ ரன் ரேட் வந்துட்டு எங்கேயோ போயிடுச்சு. இது நம்ம என்ன பேசிஸ்ல வைக்கிறோம்னா அவங்க ரன் ரேட் பேசிஸா வச்சு நம்ம வந்து வைப்போம் அந்த ரன் ரேட்டை. ஸோ இதாங்க கணக்கு. ஸோ என்ன நடக்க போகுது அடுத்து அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். ஸோ ஸ்டேட் ஃபைனல்ல சிஎஸ்கே அண்ட் மும்பை இந்தியன்ஸ் மோத போறாங்க. யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். சிஎஸ்கே மும்பை மேட்ச்ல